இப்போ சார் கன்னட நடிகர் உபேந்திரா கதைப்படி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆக்டர். அவரோட ஒரு லேண்ட்மார்க் படம் வந்து பட்ஜெட்னால பாதியிலே ஸ்டாப் ஆகி நிக்குது. ப்ரொடியூசர் விளையிறாரு. ஆல்ரெடி அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. படத்தை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு தெரியாம நிற்கும் போது யாரோ ஒருத்தர்ட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட், கோடிக்கணக்கான அமௌண்ட் வருது. யாரா நமக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்ததுன்னு விசாரிக்க போனா அவர் வந்து ஒரு சாதாரண ஃபேன், ஹார்ட் கோர் ஃபேன்னா விசில் அடிப்பான், படம் பார்ப்பான், என்ஜாய் பண்ணுவான். தலைவனுக்காண்டி பணத்தை அனுப்புறவன், அதுவும் கோடிக்கணக்கான அமௌண்ட், அப்படி ஒரு ஃபேனா அப்படின்னு ஷாக் ஆகி அந்த ஃபேனை பார்க்கறதுக்காண்டி கிளம்பி போறாப்ல. ஆந்திரா கிங் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கிற ஒரு தெலுங்கு படம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்லைன் ஸ்டோரி. ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்டர், ஒரு ஹார்ட் கோர் ஃபேன், அவங்களுக்குள்ள உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்னு வித்தியாசமான ஒன்லைன் ஸ்டோரி. படத்தோட ஆரம்பமும் நல்லா இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரமிஸ் அப்படிங்கிறத செட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா உபேந்திராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவர் எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்காரு, அவருக்கான பிரச்சனைகள், அவருக்கும் ப்ரொடியூசருக்கு உள்ள லடாய், அந்த மாதிரி வித்தியாசமா போச்சு. ஒரு 20 மினிட்ஸ் போச்சு. அப்புறம் நம்ம ராம் பொத்தினி வருவாப்ல, அதோட பொத்துன்னு படுத்த படம் தான். அப்புறம் எந்திக்கவே இல்லை. முக்கியமா அந்த ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சீன் ஒன்று வரும். ஒரு தியேட்டர் முன்னாடி ராம் பொத்தினி நிற்பாரு. அவருக்கு சின்ன கவர மாதிரி வரும். இவர் என்ன பண்ணுவார், ஒரு தேங்காய் எடுத்து அந்த பில்டிங் மேல வீசுவாரு. அது ஒரு கண்ணாடி பில்டிங். அப்படியே அந்த கண்ணாடி வட்டமா உடையும். உள்ள பார்த்தா ஹீரோயின் முகம். அப்படியே ஷாக்காய் ஹீரோயினை பார்த்து அப்படியே அழகுல மயங்கி நிப்பாப்ல. ஹீரோயின் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, 100 தேங்காய் எடுத்து இன்னொரு இடத்துல போட்டு தேங்காய் வீசுவாரு. அங்கேயும் வட்டமா உடையும். திருப்பி ஹீரோயின் மகம். இப்படியே ஒரு 4-5 தேங்காவை அந்த பில்டிங்ல வீசி ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பாப்ல. இதுதான் ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சீனு. இப்படி எல்லாம் ஒரு சீன் இந்த காலத்துல எழுத முடியுது அப்படின்னு தோணுச்சு. இதே மாதிரி ஆரம்பத்துல இன்னொரு சீன் வரும். சின்ன பையனா இருப்பார் ராம் புத்தினி. தேட்டருக்கு போவாரு, அவங்க அப்பா கூட போயிருப்பாரு. படத்துக்கு டிக்கெட் கிடைக்காது. டிக்கெட் வாங்குறதுக்காண்டி ஒண்ணு பண்ணுவாரு. அந்த சட்டையில ஒண்ணு எழுதி அப்படியே அந்த செவுத்து மேல ஏறி சட்டையை கட்டுவாரு. அதுல ஆந்திரா கிங் அப்படின்னு எழுதியிருக்கும். உடனே கூட்டமா கை தட்டும். கீழே அவங்க அப்பா இருப்பார். ஒரு 12 வயசு பையன் பில்டிங் மேல சரக்குன்னு ஏறினா அவர் அப்பா என்ன பண்ணுவாரு, லூசு பையில இறங்கடான்னு இறக்கி விடுவாரா. இவர் அப்படியே வான்னு வாய் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த 2 சீன் பார்த்ததுக்கு அப்புறமே இந்த படம் வேலைக்கு ஆகாதா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு மிராக்கிள் நடக்காதான்னு பார்த்தேன். ஒண்ணுமே கிடையாது. 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடுது. இந்த படத்துக்கு இவ்வளவு ரன் டைம் தேவையே இல்லை. கதை எதுவுமே ஒட்டல. அந்த ரொமான்டிக் ட்ராக் ஒன்று வரும், அதெல்லாம் எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. பாக்கியஸ்ரீ ஹீரோயின். இப்பதான் அவங்க காந்தா படம் பார்த்தேன். அமேசிங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல ஒரு டம்மி ரோல் அவங்களுக்கு எதுவுமே வேலைக்காகவே. எனக்கு இந்த படத்துல பாசிட்டிவா சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட இல்ல. கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஹார்ட் வார்மிங்கா முடிக்க ட்ரை தான் பண்ணிருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஐயோ ஆபத்து, தப்பிச்சு ஓடிடுங்க அந்த மாதிரி ஒரு படமா தான் ஃபீல் பண்ணேன். இது என்னோட ஒப்பீனியன். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. பாய்.